போடு அதிரடி காட்டுறாருப்பா நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுக்கு ஆப்படிக்க விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது தமிழை வெற்றி கழகத்துடைய அமைச்சர்கள்லாம் பதவியேற்ற உடனே இங்கே நிறைய பேருக்கு எக்காலம், என்னடா இது இவெல்லாம் அமைச்சரா சின்ன சின்ன பசங்களாம் அமைச்சரா அப்படின்ட்டு பயங்கரமாக எக்காலமாக நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அறை கொடுக்குற மாதிரி நாங்களாம் பார்க்க சின்ன பசங்க தான், ஆனால் செய்கை ஒவ்வொன்றும் தரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிரூபிச்சிட்டு இருக்காங்க தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள். சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு மாத காலம் தான் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பெருசாக ஊடகங்கள் இங்கே வெளியில் காட்டுறது கிடையாது. இவங்க எங்கெங்கேயாவது நொட்டை இருக்கும், எதையாவது குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அது ரீல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதை நக்கல் பண்ணுற விதமாக தான் அதை மையப்படுத்துறாங்க தவிர அவங்க பண்ணக்கூடிய ஒரு மாத காலத்தில் இவ்வளோக்குள்ள நல்ல விஷயங்களை பண்ணுறாங்களப்பா அப்படின்னு சொல்லி, அதாவது அரசியல் அனுபவமே இல்லாமல் முதல் முறையாக அந்த அதிகாரத்துக்கு வந்தவங்க இவ்வளோக்குள்ள நல்ல விஷயங்களை பண்ணுறாங்கன்னு சொல்லி பாராட்டுறதுக்கு இங்கே பெரும்பான்மையான ஊடகங்களுக்கும் இந்த அரசியல் வியாபாரிக்கும் மனசு வர்றது கிடையாது. ஓகேவா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க அதை பாராட்டணும் தேவையே கிடையாது, மக்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த வகையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது டி.கே. பிரபு கனிமவளத்துறை அமைச்சர், அதாவது சட்ட விரோதமாக நடக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளை மூடிட்டார். இது பயங்கரமான ஒரு சம்பவம் உண்மையிலே. ஏன்னா ஒரு மாத காலத்துக்குள்ள இவ்வளோக்குள்ள தரமான சம்பவத்தை அதுவும் வந்த உடனே பண்ணுறதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி கனிமவளத்துறை அமைச்சராக இருந்தவங்க இதெல்லாம் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை அமைச்சர் அவர் சைடுக்கு பங்குக்கு, அதாவது இவங்கெல்லாம் பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையாப்பா, இதுக்கு முன்னாடி இந்த அமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்தது நம்ம கேள்வி கூட படலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அறநிலையத்துறை அமைச்சர் யாருக்குமே போயிட்டு கோயில்களில் போயிட்டு தட்டாலடியே எந்த ஒரு முன்னறிவிப்புலாம் போய் சோதனைட்டார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதங்கள், கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள், அந்த அந்த பண்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் டேட்டும் இல்லை, எக்ஸ்பிரி டேட்டும் இல்லை, இதில் எப்படி நீங்கள் அதை விற்கலாம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு ஆக்ஷன் எடுத்தார் பார்த்தோம். இப்போ நேற்று ஒரு சைலண்டாக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வயலாகிட்டு இருக்குது. அதாவது நம்ம ஒரு திருச்செந்தூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு, அதாவது யாருன்னு அவர் வெளிப்படுத்தாமல் மாறுவேடத்தில் போயிருக்காரு. அவரெல்லாம் மேக்ஸிமம் எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மாஸ்க் போட்டு போயிருக்காரு. அதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா காசை வாங்கிக்கிட்டு, அதாவது மக்கள் எப்போவுமே எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா க்யூவில் மணிக்கெல்லாம் காத்து கடந்து அதாவது தரிசனத்துக்கு அனுப்புகிறாங்க. சில இடங்கள்ல அதாவது கோபுரத்துக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு டேரெக்டாக உள்ள கூப்பிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அதன் பேரில் போயிருக்காரு. அவர் அறநிலையத்துறை அமைச்சர் அப்படின்னு தெரியாமலேயே அவர்கிட்டயே 4000 ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. அதை ஆளுக்கு 1000 ரூபா சொல்லிட்டு வாங்கி உள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரும் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ரைடு பயங்கரமாக விட்டுருக்காரு. ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஏன்னா இவங்க இந்த எதிரிகள் தீய சக்தியெல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இதுலேயும், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ரைடு விட்டதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கேட்டு கொடுப்பாங்க. ஓகேவா, அதாவது இவர் கேட்பார்ல என்ன நடந்துச்சு, மேலத்தில் குட்டி எனக்கு இது விளக்கம் கொடுங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. எடுத்த உடனே ஆக்ஷன் பண்ணிட மாட்டாங்க. முதல்ல தப்பு நடக்குன்னா அதுக்கு விளக்கம் கடிதம் கொடுக்கணும். இப்போ இந்த ஊடகங்கள் என்ன பேசுங்க கேட்டிங்கன்னா மன்னிப்பு விரதம் கொடுத்தாங்க, ஸோ மன்னிச்சு விட்டார் இவர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று திருச்சி பேசியிருக்காங்க. அதுக்கு இவர் பார்த்தீங்கன்னா ரைடு விட்டுருக்காரு. அதாவது இந்த செய்தியாளர் சந்திப்பு சொல்லியிருக்காரு, நாங்கள் யாரையும் மன்னிச்சுலாம் விடல, ஒரு தப்பு நடந்திருக்கு, தப்பு நடந்த உடனே நம்ம சட்டப்படி அவங்ககிட்ட அது என்ன இருக்குது, இதில் காசு வாங்கினீங்கன்னு ஒரு விளக்கம் கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்க போகிறாங்க. அந்த விளக்கத்தை பார்த்துட்டு அது என்ன இருக்குன்னு நாங்கள் கலந்து அழைச்சி தக்கப்படி நடவடிக்கை எடுப்போம். இந்த பாரபட்சம்லாம் நாங்கள் யாரும் பார்க்க மாட்டோம், அது இவங்க ஆளு அவங்க ஆளு எதுவுமே நான் பார்க்க மாட்டேன், சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். இன்னும் நான் நிறைய சோதனைகள் இட வேண்டியிருக்கு, என்னென்ன தப்பு நடக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா சொத்துக்கள், கோயிலுடைய வருமானங்கள் கரெக்டாக வரதா எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி தடாலடியா அவர் அதிரி காட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ நாளாக அந்த அமைச்சர் சேகர் பாபு ஒருத்தர் இருந்தார் அறநிலையத்துறை அமைச்சரில், அவர் என்ன பண்ணாரு இது வரைக்கும் 5 வருஷமா இருந்தார். அதுக்கு முன்னாடி நிறைய இருந்துக்கான்னு சொல்லுங்களேன். இப்போ 5 வருஷமா தான் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்காரு. அவர் இதே மாதிரி ஒரு நாளாவது ஒரு கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு அதிரடியாக ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க அப்படி எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ புதுசாக பதவி எடுத்துருக்காங்க, எடுக்கும்போது அதை பண்ணும்போது செய்தியாளர் சந்திக்கும் போது சரி, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி அதை மக்களை கொண்டு போய் சேர்த்தாலும் சரி, உடனே அது பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஆச்சு பண்ணுறாங்க, இவங்க இன்ஸ்டாகிராமில் பண்ணுறாங்க, சின்ன படத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் இவ்வளோ ஆண்டுகாலமாக அதை ஒன்றுமே கிளிக்கலையே. அதாவது குடமுழுக்கு பண்ண மட்டும் ஒன்று சொன்னாங்க. அந்த குடமுழுக்கு பண்ணுறதுல எவ்வளோக்குள்ள இப்போ எல்லாமே வரப்போகுது, எதுக்கு நீங்கள் அவசரப்படுறீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தட்டாலடியே இன்னும் நிறைய விஷயங்களை அவர் இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போன ஆட்சியில், அதாவது இந்து சமய அறநிலையத்தில் என்னென்ன தில்லாலங்கள்லாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒட்டுமொத்த லிஸ்ட்டு வரப்போகுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஆப்பு கன்ஃபார்ம், அது மட்டும் தெரியுது. அதாவது எப்போவுமே நான் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய உருவத்தை பற்றி அவங்களுடைய வயசை பற்றி நம்ம கணக்கு பண்ணக்கூடாது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்க்கணும். உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பதவி இருக்கும்போது இவனா அமைச்சரா அப்படிங்கிற எக்காலம் தானே இருங்க. அதுக்கு தான் வரலாறாக புரட்டி போடுற மாதிரி சம்பவம் நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு நம்ம ஓட்டு போட்டதுலேயே ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணணும்ல. ஸோ ஒரு அமைச்சர்னா இப்படி தாங்க இருக்கணும். துறை சார்ந்து பார்த்தீங்கன்னா தட்டாலட்டியாக பார்த்தீங்கன்னா போய் அங்கே போய் எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இந்த கோயில் நடந்துட்டு தெரியுமா.
அதாவது சாதாரணமாக எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா லைன் கியூவர்ஸ் நின்றுட்டே இருப்பாங்க மணிக்கணக்கா பிள்ளைங்களை வச்சுட்டு. ஏன்னா அவங்க வந்து தெய்வத்தை பார்க்கணும் வராங்க அவ்வளோக்குள்ள. ஆனால் அவங்கள கால் கடுக்க நிற்க வச்சுட்டு விஐபிகள்னு போயிட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேர் பைசா வாங்கிட்டு அவங்க பாட்டு உள்ளே போயிடுவாங்க. கியூவில் நிற்கிற நின்றுட்டே இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்னதானத்துலையும் ஏகப்பட்ட முறைகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம மக்கள் மேலே அக்கறை கொண்ட சில பேர் இந்த மாதிரி பதவியில் வந்தால் தான் நடக்கும். ஆனால் இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க ஆட்சிக்கு வந்து குழா தூக்கிட்டு இதுல வந்து எவ்வளோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை எடுத்து வேறு எதுக்காக செலவு பண்ணலாம் அப்படி தான் நினச்சிருந்தாங்க. உண்மையிலேயே அங்கே என்ன பிரச்சனை இது வரைக்கும் நான் கேட்குறேன், அமைச்சர் சேகர் பாபு எப்போமாவது இப்படி போயிட்டு பணம் வாங்குறாங்களா இந்த மாதிரி என்னைக்காவது அவரோட 5 வருஷத்தில் போயிட்டு ஒரு நாளாக செக் பண்ணியிருப்பாரா? அப்படி ஏதாவது நம்ம பார்த்துருக்கோமா? எதுவுமே கிடையாது. எதுவுமே நடக்கல. எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, நல்லபடியாக நடந்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்ததுலேருந்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை போயிட்டு எல்லாம் தப்பு நடந்திருக்குன்னு வெளியே கொண்டு வந்துருக்காருல்ல. இப்போ அவங்க தான் பதவி ஏற்றுட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே தப்பு நடந்திருக்கு, நான் கண்டுபிடிச்சேன், பணம் வாங்கிட்டு உள்ள கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. ஸோ அப்போ அங்கே தப்பு நடந்திருக்கு. அதை வந்து இப்போ தான் நம்மளுக்குலாம் திருப்தியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா துறை அமைச்சர்களும் தட்டாரடியாக அவங்க துறையில் என்னென்ன தவறு நடக்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு துறையிலையும் உள்ள அந்த அதிகாரிகள் நேர்மையானவங்களாக மாறிட்டாங்களே போதும், பாதி மக்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும். அதாவது அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் பெருசாக மக்களுக்காக மெனக்கிற அவசியம் இல்லை. அவங்களுடைய கடமை அவங்களுடைய வேலையை அதாவது பணத்துக்காக ஊழல் பணம் பண்ணாமல் நேர்மையான முறையில் செஞ்சாலே போதும், மக்களுக்கு வந்து அது ஒரு வகையில் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி துறை சார்ந்த அமைச்சர்கள் தங்களுடைய துறையில் நடக்கக்கூடிய தவறுகளை முதல்ல வந்து ஏன்னா மாற்றம்னு வந்திருக்கோம், வந்த உடனே இந்த அதிரடி நம்ம எடுக்கணும், எடுத்து அதை சரி பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக மக்களுடைய பிரச்சனை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு சிறப்பான தரமான சம்பவம். உண்மையிலே நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து உண்மையிலே கலக்கிட்டு இருக்காருப்பா, அதை மனசாக நம்ம ஒத்துக்கிடணும். ஏற்கனவே நான் அவருடைய எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். அவர் வந்து ஆரம்பத்தில் கட்சியில் இருக்கும்போதும் சரி, அவருடைய ஒரு பேச்சாளருடைய பேச்சும் சரி, இப்போ அறநிலைத்துறை அமைச்சராக ஆனதுக்கப்புறம் சரி, உண்மையிலே சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை இங்குள்ள அமைச்சர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இந்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் போறவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரீல்ஸ் போடலாமா, இந்த மாதிரி ஆடை அலங்காரம் பண்ணலாமா, சிகை அலங்காரம் பண்ணலாமா, இதுதான் இவங்களுடைய பெரிய பிரச்சனை மாதிரி. ஏன்னா நாட்டுக்கு அதான பிரச்சனை. அவங்க என்னென்ன விஷயங்களை பண்ணாலும் பார்க்க மாட்டேங்காங்க. அவனா ஒரே ஒரு குச்சாட் ரீல்ஸ் போடுறாங்க, அவங்க ரீல்ஸ்லேயே ஆட்சி நடத்துறாங்க. அப்புறம் நீங்கள் எல்லா கட்சிகளும் என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அதானே பண்ணுறீங்க. ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும் மக்களை கொண்டு போய் சேர்க்குறீங்கல்ல. அதாவது உங்களுக்குலாம் 1008 அதாவது ஊடகங்கள் டிவி சேனல் இருக்குது. தமிழை வச்சுக்கள் தனியாக டிவி சேனல் கூட கிடையாது. ஸோ இந்த மக்களை கொண்டு போய் சேர்க்குறது அவங்களால முடிஞ்சதை பார்த்தீங்கன்னா அதை இந்த சமூக வலைதளம்லாம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது என்ன உங்களுக்கு எரிச்சல்? பண்ணுற விஷயம் சரியா இல்லையா அதை பாருங்கய்யா. வந்துட்டாங்க எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஆச்சு, இன்ஸ்டாகிராம் ஆச்சு அப்படின்ட்டு. இதில் இன்னொருத்தர் இந்த முட்டுதாஸுக்கு டெய்லி நம்ம வந்து ஏன்னா அந்த ஆள் டெய்லி கதறிட்டு இருக்கான். அதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு முதலமைச்சர் விஜய் அவர் போயிட்டு இருந்தாலும் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டோப்பா செட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைலரை கூடயே கூட்டு போயிருக்காரு. இதுக்கெல்லாம் மக்களுடைய வரி பணத்தை யூஸ் பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு அவன் உட்காந்து கதறிட்டு இருக்கான். ஹோ அவர் தான் கூட எத்தனை பேரை கூட்டு போனாலும் தான் சொந்த செலவில் கூட்டு போகிறாரு, புரிஞ்சுக்கணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வரி பணத்தில் செலவு பண்ணலை. எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. அதாவது இவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ முதலமைச்சராக விஜய் பதவியேற்றிலிருந்து உண்மையிலேயே அவர் வந்து கரெக்டாக நகர்த்துறாரு. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஒரு அரசியல் அனுபவிக்கிறதா தேர்ந்தவராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இவங்க எதிர்பார்க்கல ஒரு இவ்வளோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கிடைச்சாதா நெகட்டிவா அப்படின்ட்டு பார்த்து ஒன்றுக்குமே இல்லாத உப்புச்சப்பு இல்லாத விஷயத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து பெருசாக அதாவது மக்கள்கிட்ட நெகட்டிவாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. உடனே ஆகணும் தூக்கிட்டு வராங்க. இவங்க வந்து ரீல்ஸ் ஆட்சி பண்ணுறாங்க, ரீல்ஸாக எடுத்து போகிறாங்க, அவங்களுடைய அமைச்சர்லாம் வேலையே பார்க்கல அப்படின்ட்டு. என்னது சொல்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி பண்ணாங்க, இப்போ இருக்கவங்க வந்து ஒரு மாத்திரம் எவ்வளோக்குள்ள சிறப்பான தரமான சம்பவம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாடுறதுக்கு மனசு வரல, நொட்டை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறாங்க 1008 நோட்டை தூக்கிட்டு. சரி ஓகே, உங்கள் கதறவங்க கடைசி வரைக்கும் கதறிட்டே சாகட்டும், தரமான சம்பவங்களை அடுத்தடுத்தாப்புல தொடரட்டும் தமிழ் அமைச்சர்கள். சரியா, இன்னைக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு பேசணும் இதை பற்றி. அதாவது நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் பண்ணக்கூடிய அந்த அதிரடியான வேட்கை தொடரணும், அதை மக்களுடைய கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்களாம் என்ன நினைக்கிங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த கட்ட அரசியல் 10 வீடியோ வரும். ஓகேவா?